ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தமிழகத்தையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நேற்று பரபரப்பு தீர்ப்பு வெளியானது. இது பற்றி கருத்து தெரிவித்த முதல்வர் ஸ்டாலின், பொள்ளாச்சி வழக்கை போல் கொடநாடு வழக்கிலும் விரைவில் தீர்ப்பு வரும் என்றார். நான் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுக்கு முதல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் போய் இடைவெளி காட்சிக்கிறப்போ இந்த பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கேன். எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் எடுத்து ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உறுதியாக யார் குற்றவாளியோ அவங்க தண்டிக்கப்படுவார். எப்படிப்பட்ட பொறுப்பில் தான் சரி, எவ்வளோ பெரிய செல்வாக்கு கொடுத்துருந்தாலும் சரி, நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்னு சொன்னேன். அது நடந்திருக்கு. அதனால தான் அசம்பிளியில் கூட கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அசம்பிளியில் கூட பேசுறது இந்த ஆட்சியினுடைய எவ்வளோ ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி சாட்சின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் நடந்திருக்கு. ஆனால் உடனே பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எதுக்கு செல்வது தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அமித்ஷா போய் பார்த்துட்டு இருந்தார். ஏன் பார்த்தாருக்குன்னு நாட்டுக்கே தெரியும். 100 நாள்கள் திட்டத்துக்கு நானாக சொல்லிட்டு வந்தேன், நிதிபதி சொல்லி மெட்ரோ திட்டத்துக்கு நான் சொல்லிட்டு வந்தேன் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு அம்பக்கா ஒரு பொய் திட்டத்தை சொல்லிட்டு தான் பழனிசாமியோட வேலையாக இருக்குது. மக்கள் நல்லா தெரியும், அவர் தர்மாக்கு தெரிய நாட்டுக்கு தெரியும். ஒரு கோமாளிங்க அவர். அதனால் அது பெருசுப்படுத்த இடத்துல நான் பெருசுப்படுத்த விரும்பல. ஸ்டாலினின் பேட்டி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளார். பொள்ளாச்சி வழக்கில் கைது செய்ததும் சிபிஐக்கு மாற்றியதும் அதிமுக அரசு, விசாரித்தது சிபிஐ, தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம். இதில் திமுக அரசுக்கோ ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது? ஏன் கூச்சமே இல்லாமல் மார்த்தட்டுகிறார்? இவர் கையில் பொள்ளாச்சி வழக்கு இருந்திருந்தால் எந்த லட்சணத்தில் நடத்தி இருப்பார் என்பதற்கு அண்ணா பல்கலை மாணவி வழக்கும் அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்குமே சாட்சி. கொடநாடு வழக்கில் வழக்கு பதிந்ததும் குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததும் அதிமுக அரசு. கொடும் குற்றம் புரிந்த கேரளாவைச் சேர்ந்த குற்றவாளிகளுக்காக வாதாடியவர் திமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞர். ஜாமீன்தாரர் திமுகவைச் சேர்ந்தவர். வெளிமாநில குற்றவாளிகளுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு? தான் ஆளுங்கட்சி என்பதையே மறந்துவிட்டு இன்னும் தன்னை எதிர்க்கட்சி தலைவராகவே நினைத்து கொண்டிருக்கிறாரா? இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மறதி அதிகமாக இருக்கிறது என்று மக்கள் பேசுவது உண்மைதானோ என்று கேட்க தோன்றுகிறது. அதிமுக வலியுறுத்தலை அடுத்த மத்திய அரசு தமிழகத்திற்கான 100 நாள் வேலை திட்டம், சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டத்திற்கான நிதியை விடுவித்ததை பித்தலாட்டம் என்று புலம்புகிறார். ஸ்டாலின், 4 ஆண்டுகளாக நீங்கள் நடத்துவதற்கு பெயர் ஆட்சி என்று சொல்வதுதான் ஆகப்பெரிய பித்தலாட்டம். இத்தனை நாட்கள் என்னால் நிதியை கேட்டு பெற முடியுமா என்று கேலி பேசியவர் நிதியை பெற்று தந்ததும் அதனை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். இதுதானே ஓஜி பித்தலாட்டம். மாநிலத்தில் ஆட்சி, மத்தியில் 39 எம்பிக்கள் வைத்தும் தன்னால் சாதிக்க முடியாததை அதிமுக செய்துவிட்டதே என்ற வயிற்றெரிச்சல் முதல்வருக்கு இருக்கிறது போலும். மக்களுக்கும் மாநிலத்திற்கும் நன்மை நடப்பதை கூட ஏற்க முடியாத உங்களை 2026இல் நிச்சயம் மக்கள் ஏற்கப் போவதில்லை என்றும் பழனிசாமி தெரிவித்துள்ளார்.